அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன். இந்த தனுஷ் ராசி. ஸோ இந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறையா வீடியோஸ் நான் பார்த்துருப்பீங்க. நான் எப்பவுமே காமனாக சொல்கிறேன், இது வந்து பொது பலன். உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய திசா புத்தி, உங்களுடைய கிரகங்கள் மட்டுமே வேலை செய்யும். பட் இருந்தாலும் எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதாவது முன்னெச்சரிக்கை ஏதாவது பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து 100% இந்த ராசி லக்கணக்காரர்களுக்கே போய் சேருமானா, லக்கணக்காரர்களுக்கு கூட ஒரு 70% மேட்ச் ஆகும். ராசிக்காரர்களுக்கு மேட்ச் ஆகுமானா கண்டிப்பாக 50-50 தான் இருக்கும். அப்போ எது சார் 100% இருக்குன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது, உங்கள் திசா பக்தி, உங்கள் லக்கணத்துக்கு எது வந்து ஆதிபத்தியம் இருக்குது, எந்த மாதிரியான இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி பார்வை. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, குரு வந்து பார்த்தால் கோடி நன்மைமாங்க. சரி, இப்போ நம்ம அப்படி வச்சுப்போம், குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு வச்சுப்போம். நம்ம சிம்ம லக்கணக்காரர்களுக்கு குரு 8ஆம் அதிபதியே வராரு, 5க்கு 8 கூடியவர். ஸோ அப்போ வந்து இவர் லக்கண சுபரா லக்கண பாவரா, அப்போ அவர் அதுக்கான மாதிரி குருக்கு என்ன மாதிரி வேலை கொடுக்கணுமோ அதை செய்வார். அதனால என்னன்னா, குரு நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். சுக்கிரன் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். அதே மாதிரி சனி கெட்டது மட்டும் செய்ய மாட்டார், நல்லதும் செய்வார். அதனால என்னன்னா, நம்ம ஜாதகத்தில் என்னவோ அதான் பேசும். இதை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால தான் நான் பெரும்பாலும் இந்த ராசி பலன் பேசுறதுக்கு நமக்கு வந்து நான் இருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கனாலே தெரியும். பட் சொன்னேன்னா ஒரு விஷயம், நான் இதுதான் நடக்கும் அப்படின்னு எப்பவுமே இழுத்துட்டே இருக்க மாட்டேன். என்ன விஷயமோ ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பாயிண்ட், இதுதான் நடக்க போகுது, இது நடக்காது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து விஷயத்துக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி அண்டு லக்கணம். நிறைய பேர்த்துக்கு லக்கணமே தெரியறது இல்லை. முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, கட்டத்தை பாருங்க, அதில் வந்து லான்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 2 கோடு மட்டும் போட்டிருப்பாங்க, அதான் உங்க லக்கணம். சந்திரன் சா இந்துன்னு போட்டிருக்கிறது உங்க ராசி. லக்கணத்தை தெரிஞ்சு வைங்க. நிறைய பேர் என்கிட்ட வர கிளைண்ட் எல்லாத்துக்குமே ரிஷபராசியமா விருச்சிக லக்கணமா, சார் ராசி தெரியும் லக்கணம்லாம் தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராசி காட்டிலும் லக்கணம் தான் பெருசா பதில் சொல்லும். அதனால என்னன்னா, உங்களுடைய லக்கணம் ரொம்ப மெயின், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தனுஷ் ராசி அண்ட் லக்கணத்துக்கு பார்ப்போம். நான் பெரும்பாலும் லக்கணத்துக்கு தான் எடுத்து சொல்லுவேன். பட் ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால ஓகே. போன வருடம் நம்ம என்ன சொன்னோன்னு ஒரு ரீகேப் பண்ணலாம். என்ன சொல்லியிருந்தோம், தனுஷ் ராசி லக்கணக்காரர்களுக்கு முதல்ல அந்த புத்தாண்டு பலன்களோட சேர்த்து நம்ம அந்த குரு பயிற்சி வரப்போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு டீ ப்ரமோட்டு. அதுலேயும் வந்து துலாத்துல யாருக்கெல்லாம் வந்து சனி சுக்கிரன் குரு இருக்கோ கண்டிப்பாக அவங்க வந்து சனி இருக்கிறவங்களுக்கு 100% வந்து வேலை வாய்ப்பு போகிறது, வேலையை விட்டு இறங்குறது, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க டீ ப்ரமோட் ஆகிறது, இல்லை வேலையில் ஒரு அசிங்கம் ஏற்படுறது, இது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வேலை விஷயத்தில் மட்டும் நம்ம நெகட்டிவாக இருக்கும். மற்றபடி எல்லாமே இந்த 2023 24 வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். அது மெயினாக கொஞ்சம் நாளில் ராகு வரங்காட்டி கொஞ்சம் தாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பயணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழே விழுகிற மாதிரி வலிக்கு விழுகிற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த லக்கணத்துக்கும் இந்த கோச்சாரத்துக்கும் வச்சு பார்க்கும்போது ஒரு 70% பேர் சார் இதான் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னீங்க. கரெக்டாக சனி இருந்தவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு போச்சு. டீ ப்ரமோட் ஆனவங்க, ஒரு HR பொசிஷனில் இருக்கிறவங்க, இவர் 4-5 பேர் வேலைக்கு எடுக்கிறவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவர் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். நடந்துச்சு. அப்போ தனுஷ் ராசி காட்டிலும் லக்கணத்துக்கு ரொம்ப வந்து வேலை செய்யும். இப்போ வர ஆண்டு எப்படி சார் இருக்க போதா? சார் முடிஞ்சது வேண்டாம் சார், கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய நூடுல்ஸ் ஆயிட்டேன். அது பர்டிகுலராக அந்த மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் என்னால் வந்து அந்த காலகட்டங்கள் நான் பட்ட அவஸ்தை ரொம்ப பெரும் அவஸ்தை அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப அதிகம். மே, ஜூன், ஜூலை, மே கூட விட்டுறலாம், ஜூன் ஜூலை தான் ரொம்ப மோசம். கோச்சார புதன் எப்பொழுது உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மிதுனத்தில் வருகிறாங்களோ, அது புதன் அங்கேயே அதே இடத்துல இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு. சார் முன்னாடி நார்மலா இதே மாதிரி தான் பேசுவேன் சார், வணக்கம் சார் அப்படின்னா என்ன நக்கலா வணக்கம் சொல்றேன் அப்படின்னு கேட்குறான். நான் முன்னாடியில இதில் கூட மோசமாக சொல்லுவேன், கண்டுக்க மாட்டேன். இப்போ என்ன வணக்கம்னா அப்படிங்கிறான்.
ஆஃபீஸில் பிஸ்னஸில் சம்மந்தமே இல்லாமல் வந்து எனக்கு ஆப்பு வச்சுட்டு போகிறானுங்க, லாஸ் ஆகுது, மன வருத்தம் வருது. அதுவும் சுத்தமாக அந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கையே போனோம் அந்த 2 மாதம். என்னடா எத்தனை தாண்டா பார்க்கறது, நானும் ஜோசியம் பார்க்குறேன், பிரசனம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன். அப்போது அந்த காலகட்டங்கள் ரொம்ப வந்து அவதிக்குள்ளாக்குனது அந்த தனுஷ் லக்கணம் ராசிக்காரர். வர ஆண்டாது எப்படி சார் இருக்கு சொல்லுங்க. வர ஆண்டு தனுஷ் லக்கணத்துக்கு ராசிக்கு 10ல் கேது, 4ல் ராகு, திரும்ப 6ஆம் பாவத்திற்கு குரு செல்கிறார், 3ல் சனி இருக்கிறார். சரி சார், இந்த டெக்னிக்கல் ஓகே, என்ன நடக்கணும் வார்த்தைகளால் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 10ல் கேது போகுது, திரும்ப அதே விஷயம். 10ங்கிறது நம்மளுடைய தொழில் ஸ்தானம். யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ கண்டிப்பாக தொழிலில் அடமானம் வைத்து கண்டிப்பாக பெரும் பணத்தை வாங்குவீங்க. இல்லை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கடன் ஏற்படும், தொழில் மந்தமான நிலையில் போகும். அதுக்காக பயப்பட வேண்டாம், அது ஒரு 8 மாதத்துல அப்படியே சரியாயிடும். இது கோச்சாரத்தில் வர்றதுக்கு எப்பவுமே பயப்படாதீங்க. திசாபுத்தி நிரந்தரம், கோச்சாரம் டெம்பரவரி. அதனால பயப்படாதீங்க. இதை வந்து சார் பயமா ஒரு ராசி பலன் பார்ப்பது முன்னெச்சரிக்கையாக மட்டுமே தவிர ஒருவரை பயப்படுத்துவதற்காக இல்லை. பயப்படாதீங்க, கூட பாருங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. என்ன 10ல் கேது வந்துச்சு, கண்டிப்பா தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குவீங்க, ஒரு தொழில் இழுத்து முடியாது, அடுத்த தொழில் பண்ணலான்னு போவீங்க. யாரெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வாடகை கட்டி விட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்றேன்னு கிளம்புவாங்க. வெறும் காம்ப்ளெக்ஸா இருக்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி சார், நான் வேலைக்கு தான் சார் போறேன், எனக்கு ஒன்றும் இல்லையா. அங்கிருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம், அதுவும் பாதிக்கும். அதுலயும் யாருக்கெல்லாம் வந்து கண்ணில வந்து சனியோ சுக்கரனோ குருவோ, அதே மாதிரி ரிஷபத்துல சனியோ சுக்கரனோ குருவோ இருக்கோ 100% பெருங்கடன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவியோட சண்டை, திடீர்னு ஒரு சில சண்டைகள் ஏற்படுது சார். மெயினா வந்து சுக்கரன் இருந்தால் உங்களுடைய மொபைல் போன் பழுதடையும். யாருக்கெல்லாம் கண்ணில வந்து சுக்கரன் இருக்கோ ஆல்ரெடி பழுது அடைஞ்சிருக்கும். அதுவும் சுக்கரன் வந்து ஒரு 20 டிகிரி இருக்குன்னு வைங்களேன், நல்லா இருந்த போன் உடஞ்சி போயிடும், தண்ணிக்குள்ள போட்டுருவீங்க. அதெல்லாம் நடந்திருக்கணும், நடந்தே தீரும். இல்ல ரிஷபத்துல இருக்கு, அப்பாடா கண்ணி இல்லைன்னு நினைச்சிட்டு கொண்ட ரிஷபத்துல இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போன் வந்து கண்டிப்பா இதாகும். போன் ஆகும், லேப்டாப் உடையும், மனைவியோட கொஞ்சம் சண்டை வரும். மனைவியோட பெருஞ்சண்டை வந்துட்டா இது உடையாது, இது உடஞ்சிச்சுன்னா மனைவியோட பெருஞ்சண்டை வராது. புரியுதுங்களா சார்? எனக்கு 2 நடந்திருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த டைம்ல நம்ம எந்த மாதிரியான சேஃப்டிலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, முதலில் நம்மளுடைய ஜாமீன் போடுவதை நிப்பாட்ட வேண்டும். ஏன்னா 3ல் சனி இருக்கு. இன்னொருத்தர் நம்பி ஜாமீன் போடுறது, இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, அதே மாதிரி இந்த டைம்ல பெரிய ரிஸ்க் எடுக்கிறது. 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணி வச்சு 4வது பிரான்ச் ஓப்பன் பண்றா இந்த டைம்ல பண்றாங்க. இந்த டைம்ல போய் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்குள்ளே ஒரு சக்தி இந்த மாதிரி இனி நம்ம பண்ண போறோம், ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துக்கிட்டு யூடியூப்ல அதை பண்ண போறேன், இதை சாதிக்க போறேன், 20 வயசு பையன் அதை பண்ணிட்டான், நான் எனக்கு 35 வயசு ஆகுது, நான் எதுவும் பண்ணல, இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலைகள்ல ஈடுபடாத முற்றிலும் தவிர்த்துருங்க. இந்த காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க கம்முன்னு வேலைக்கு போயிட்டு வாங்க. தொழில் பண்றவங்க இருக்கிறத எப்படியாவது ஒரு 8-9 மாசம் தள்ளுங்க. கேது வந்து அப்படியே சிம்மத்துக்கு தூக்கி போடுவோம், கேது சிம்மத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நஷ்டமாகி நின்று மறுபடியும் இது தள்ளி கேது வந்து சிம்மத்துக்கு எப்போ போதோ அதுக்கப்புறம் தான் வந்து பண்ற மாதிரி 1 வருஷம் ஆகி போயிடும். அதனால திரும்ப சொல்றேன், ரீகால் பண்றேன், வேலை கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் போறீங்கன்னா இன்னொரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்புக்கு போற மாதிரி இருக்கும். 2வது விஷயம், தொழில் பண்றவங்க எந்த ஒரு முதலீடும் எக்ஸ்ட்ரா போடாம இருக்கிறத அடுத்த 8-9 மாசம் மேனேஜ் பண்ணணும். அடிஷனல் பிரான்ச்சோ அடிஷனல் ஷாப்போ எதுவுமே போடக்கூடாது. 3rd விஷயம், காம்ப்ளெக்ஸ் சரி செய்கிறவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் கரெக்டான முகூர்த்தம் பார்த்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனைவியுடன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரிஞ்சு போகிற நிலைமை வரும். மறுபடியும் அந்த கோச்சாரம் போனதுக்கப்புறம் தான் சேர்ற மாதிரி வரும். ஸோ இந்த ஒரு 4-5 டாபிக்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓவராலாக ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை, இந்த சின்ன சின்னதாக நம்மளுக்குள்ள வந்துட்டு போகிற மாதிரி தான், ஒரு வேவ் வந்துட்டு போகிற மாதிரி தான்.
ரொம்ப வந்து ஜாக்கிரதையா திரும்ப சொன்ன மாதிரி தான் 4 ராகு இருக்கு. தாய் தந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, தாயை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் வெளியூர் பயணங்கள், தனியா விடுறது இந்த மாதிரிலாம் வேண்டாம். பாத்ரூம்லாம் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக சொல்லுங்கள். வெளியில் டாய்லெட்டு ஈரமான பகுதியில் போகிறப்பலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஓவராலாக வந்து குரு வந்து 6ஆம் பாவத்துக்கு போகிறங்காட்டி அங்கே யாருக்கெல்லாம் குரு சுக்கிரன்லாம் இருக்கோ பெரும்பணம் வந்து வரும். நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு ஓவராலாக வந்து ஒரு நல்ல டைம் வந்து 50% ஒரு 60% ஓவராலாக நல்ல டைம் வந்தாலும் ஒரு 40% கேது 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். நான் வழக்கமாக சொன்ன மாதிரி ஜூன் ஜூலையில் மட்டும் பார்த்துருக்கணும். 7ல் வந்து புதன் வரங்காட்டி பாதகாதிபதி அந்த டைமில் கொஞ்சம் நமக்கு வலி வேதனைகள் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தில் எக்ஸாக்டாக என்ன பலன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.